வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பொட்டேட்டோவாக கிடைக்குதுல்ல நம்மளுக்கு உருளைக்கிழங்கு, அது வந்து ரொம்ப நல்லதுங்க. அது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். சின்ன பொட்டேட்டோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கி உரித்து எடுக்கிறது தான் கஷ்டம். நம்ம நல்லா வேக வச்சு உரித்து எடுத்துட்டோம்னா அது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் இது எல்லாத்தையும் நான் உரிச்சிட்டு அதை வந்து நம்ம அப்படியே நம்ம ரெண்டாக நறுக்கி போடுறத விட நம்ம அந்த ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம குத்தி குத்தி விட்டோம்னா அது வந்து அதில் அந்த மசாலாலாம் அதில் சேர்ந்துடும். அந்த மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு பட்டை போட்டுட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. நம்ம நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கணும். நல்லா வெங்காயம் ஃபஸ்ட்டு வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பேபி பொட்டேட்டோ வந்து நம்ம அந்த ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி குத்தி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக தெரிஞ்சுன்னா அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தக்காளி வந்து நல்ல மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியவே 2 எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வந்து போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நான் இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நான் வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளியையும் அதோட நான் ஒரு 6, 7, 8 இது இருக்கும் முந்திரி பருப்பு, அதையும் போட்டு அதையும் அரைச்சி அதில் நான் சேர்த்துட்டு நல்லா அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விடணும். முந்திரி பருப்பு போட்டோம்னா கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதனால முந்திரி பருப்பு நான் போட்டிருக்கிறேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. போட்டுட்டு இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம உருளைக்கிழங்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 3/4 கிலோ இருக்கும் எனக்கு உருளைக்கிழங்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதேமாதிரி மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதையும் எண்ணெயிலே நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறணும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு நம்ம உரித்து வச்சுருக்கோம்ல சின்ன உருளைக்கிழங்கு, அதை வந்து அதில் நம்ம சேர்த்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஃபோர்க் வச்சு குத்தி விட்டீங்கன்னா தான் அதில் இந்த மசாலாலாம் அதில் இறங்கும். இல்லைன்னா வெறும் உருளைக்கிழங்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி மறந்துடாமல் அந்த மாதிரி செஞ்சு குத்தி விட்டதுக்கப்புறம் தான் இதில் நான் சேர்த்துக்கிறேன். பெருசாக உள்ளதை 2ஆக கட் பண்ணி போட்டுட்டேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாவிலே இதை நம்ம நல்லா சுருளை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நம்ம இது தயிர் சோறு, சாம்பார் சாதம், இந்த ரச சாதம் எல்லாத்துக்குமே மேட்சிங் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சாம்பார் ரசம் எல்லாமே தான் நான் வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு சாப்பிடும்போது எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மிச்சம் இருந்தாலுமே நம்மளுக்கு கூடுதலாக இருந்தால் கூட நம்ம சப்பாத்திக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும், மேட்சிங் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கல் உப்பு முன்னாடியே சேர்க்க மறந்துட்டேன். எப்போவுமே தக்காளி நான் வதக்கினேன்னா அதில் போட்டுருவேன். இன்றைக்கி தக்காளி அரைச்சி ஊற்றுனதுனால உப்பு முதல்ல சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி தானே வேக வைக்க போகிறோம். அதனால் உப்பு கரைஞ்சிரும். கல் உப்பே போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பவுடர் சால்ட்டை விட நீங்கள் கல் உப்பே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நம்மளுக்கு பவுடர் சால்ட்டை விட இதில் தான் நம்மளுக்கு சத்து அதிகம்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த அதையும் போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்க வேண்டியதுதான். திருப்பி இடையில எடுத்து நம்ம மூடி திறந்துட்டு அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரும்போது நம்மளுக்கு அந்த உருளைக்கிழங்குல அந்த மசாலா எல்லாமே இறங்கி இருக்கும். டக்குன்னு போட்டோன்னே எடுத்தோம்னா மசாலா இறங்காது. அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை வேக விடணும். அப்போ தான் அதில் உள்ள மசாலாலாம் இந்த உருளைக்கிழங்குல இறங்கினா தான் நம்மளுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரை கிரேவின்னு சொல்லலாம், மசாலான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது இதே மாதிரி ஈஸி தான். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியில் மல்லித்தலை தூவி நம்ம இறக்க வேண்டியதான். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியதான். தேங்க்யூ.